திரு ரவீந்திரன்ட்டு தொடங்கும் வித்தியாசமா எப்படி பார்க்குறீங்க இன்றைய நிகழ்வுகளை, இன்றைய பொதுக்குழு தீர்மானங்கள், திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய பேச்சு, இந்த விஷயங்கள் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அம்சம்? எடப்பாடி பழனிசாமி 40 தொகுதியிலையும் தனிச்சு போட்டிடணும்னு நினைக்கிறார். அந்த கருத்தை கட்சிக்குள்ளே தடாலடியாக உடனே அதை செயல்படுத்த முடியாது. அதுக்காக மெகா கூட்டணினார், காங்கிரஸ் வரும்னு ஜெயக்குமார் பேசினார், விடுதலை சிறுத்தைகள் வரும்னு சொன்னாப்புல, இப்படி கமல்ஹாசன் வருவாருங்கிற மாதிரி சில செய்திகளை சொன்னாங்க. இப்படி அவங்க தொண்டர்கள் மத்தியில் நம்ம ஒரு பெரிய கூட்டணி, எதிரணி ஒரு வெற்றி கூட்டணியாக இருக்கிறாங்க, இன்டாக்டாக இருக்கிறாங்க, ஒரு பெரிய கூட்டணியாக இருக்கிறனால நமக்கும் ஒரு கூட்டணி வருங்கிற ஒரு தோற்றத்தை அவங்க கொடுத்தாங்க. பட் எடப்பாடி பழனிசாமி ஒரு கிரவுண்ட் லெவல் பொலிட்டிஷியன், சிச்சுவேஷன் தெரியும், மற்ற கட்சிகள்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, என்னென்ன அனுகூலத்துக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு வருவாங்கங்கிற அவர் ரொம்ப நல்லா தெரிஞ்சவர். பட் அந்த தன்னோட கருத்தை தன்னோட கட்சிக்காரங்க எல்லாருமே முழுமையாக ஏற்றுக்கணுங்கிற அந்த ஒரு எண்ண ஓட்டத்தோடு தான் இந்த பொதுக்குழு இது பண்ணார். குறிப்பாக பாஜக நமக்கு யாருமே கூட்டணி இல்லாத சூழ்நிலையில் பாஜக கூட சேர்ந்தா என்னங்கிற எண்ணம் கொண்டவங்க அங்கே கட்சிக்குள்ளே உண்டு. அவர்களும் ஒரு டீமாக நின்று நம்ம நிற்போம், பெரும்பான்மை கருத்தை நம்ம பாஜகவோடு கூட்டணி இல்லைன்னு அவர் அறிவித்த போது ஒட்டுமொத்த அரங்கமும் அரங்கம் வரவேற்கிறது தான். நம்ம யாருமே கூட்டணி இல்லாமல் போகும்போது பாஜகவோட போனா நம்ம தானே சொன்னோம் 330 சீட்டு மோடி வருவாருன்னு, 3வது முறை மோடி பிரதமராக வருவாருன்னு சொன்னோம். மீண்டும் ஒருக்கா பேசி பார்க்கலாமே, சீட்டு தராரு தான் நமக்குள்ள பிரச்சனை, கொஞ்சம் முன்ன பின்ன அவங்களும் வரமாட்டாங்களான்னு அந்த பாஜகவோட நட்புறவு கொண்ட அதிமுக தலைவர்கள் இருப்பாங்க. அவங்களோட அந்த கருத்து வலுப்பெறக்கூடாது, இவரோட எண்ணப்படி தனிச்சு போகணுங்கிறது தான். இந்த இடத்துக்குள்ள என்னோட பார்வையில் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிற மாதிரி பாமகவையும் அவர் ஒன்றும் பெரிய சக்தியாட்டு, அது அவருக்கு தேவையான ஒரு சக்தியாட்டு அவர் கருதுனதாட்டு நான் எண்ணல. அது போல தேமுதிகவையும் கூட அவர் கூட்டணிக்கு தேவைங்கிற ஒரு கட்சியாட்டு கருதலை. தேமுதிக இவர் ஆப்ஷனை ஓப்பன் பண்றாங்க, அது நமக்கு தெளிவாக தெரியுது. அவரோட இந்த 2024 நோக்கம் என்னன்னா, நம்ம ஒரு லீடர்ஷிப்பில் வந்திருக்கோம், ஒற்றை தலைமைன்னு சொல்லியிருக்கோம், எப்படியும் 40 தொகுதியிலையும் நிற்கக்கூடிய அளவுக்கு நம்ம டீமை அப்படி தயார் பண்ணிடுவோங்கிற மாதிரி தான் அவர் போகிறாரு. அந்த வகையில் பாஜக எதிராக பேசும்போது அவங்க அந்த கட்சி அதை எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க? ஒரு தனித்து களமிறங்கணும், இன்னொரு பக்கம் திமுக கூட்டணியோடு இருக்குது, உங்கள் பாயிண்டில் இன்னும் அது அதிமுக அப்படி தான் நிலைப்பாடு எடுத்திருக்கான்னு தெரியல, உங்கள் புரிதலை நான் அப்படி எடுத்துக்கிறேன், நீங்கள் உங்கள் பார்வையாகவே எடுத்துக்கலாம். அப்படி அவர் தனித்து களமிறங்குறது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாருன்னா, இன்னொரு பக்கம் பிஜேபி ஒரு கூட்டணி அமைக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்குது. அப்படின்னா அது தனித்து களமிறங்கக்கூடியது அப்படிங்கிறது பலப்பரீட்சையா விஷப்பரீட்சையா என்னவா மாறணும்னு இருக்குல்ல? இல்லை, கம்பல்ஷன். ஏன்னா இங்கே பிரச்சனையே தோத்து போன அணியில் எடப்பாடி பன்னீர்செல்வம் பிரிஞ்ச பிறகு அண்ணாமலை தமிழிசை மாதிரி 5 சீட்டுக்கு தகுதியான கட்சின்னு அவர் பாஜக கருதல்ல, அவர் டாக் பேசுறாரு. இன்னும் எடப்பாடிக்கு எதிராக கிண்டல் கேலி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. பேரறிஞர் அண்ணா பிறந்தகை விமர்சிக்கிறாரு, ஜெயலலிதா அம்மையாரை விமர்சிக்கிறாரு. இதெல்லாம் கடந்த காலம். அதுக்கு இப்ப சமீப காலங்களில் எந்த விமர்சனமும் பிஜேபி வைக்கிறது இல்லையே. இல்ல, போன பிறகு அவங்க ஆன்டி திமுக பண்ணுவோம், ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய திமுக எதிராக பண்ணா நம்ம அது வரணும் அந்த ஸ்ட்ராட்டஜி பண்றாங்க. பாஜகவில் அண்ணா திமுக ஓட்டர்ஸ் நம்ம மேல சாப்பிட்டு இந்துத்துவ ஓட்டர்ஸ் நம்மகிட்ட வருவாங்கன்னு சொல்லும் போது அவங்களுக்கு எதிராக ஊழலுக்கு எதிராக அந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. சிபிஐ எடப்பாடிக்கு எதிராக வராது, ஐடி வராது, இடி வராது. அந்த ஓட்டர்ஸை அவங்க அட்ராக்ட் பண்ணதுக்கு தான் அவங்க பார்ப்பாங்க, காமன் ஓட்டர்ஸாக தான் அவங்க கருதுவாங்க. ஸோ இவங்களுக்கு இடையில உள்ள அந்த பிரச்சனையை நீங்க என்ன எப்படி வேல்யூ பண்றீங்க, நான் உங்களை எப்படி வேல்யூ பண்றேங்கிறத இணைக்க முடியல. அப்ப இணைச்சிடலாங்கிற எண்ணம் ஓட்டம் தங்கமணி அவருக்கு ஒரு நெருக்கடி இருக்குல்ல. இன்னைக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் குறிப்பிடுறாரு, 9 தேர்தலில் தொடர்ச்சியா தோல்வி அடைந்திருக்கிறாரு இவர் முதலமைச்சரான காலத்துக்கு பிறகு. அப்படின்னா அந்த வெற்றி பெற வேண்டிய தேவையும் அவருக்கு இருக்கும் தானே. வெற்றி பெறாமல் ஒரு தேர்தலை சந்திக்கணும்னு நினைப்பாங்களா எந்த ஒரு தலைமையும்? வெற்றி பெறதுக்குன்னா நீங்க மு.க. ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட்னு இன்டாக்டா நிற்கிறாங்க. கலைஞர் பிறந்த நாள்னாலும் இது கார்கே கூட்டணி தொடருங்கிறாப்புல, மகளிர் அணி இதுனாலும் சோனியா காந்தி அம்மையாரும் பிரியங்கா காந்தி அம்மையாரும் கலந்துக்கிறாங்க. அவங்க இன்டாக்டா ஒரு கெமிஸ்ட்ரி உள்ள ஒரு அலைன்ஸா காம்பினேஷன்ல வரக்கூடிய ஓட்டா தான் அவங்க இருக்கிறாங்க. திருமாவளவனும் கொஞ்சம் மாறுபட்ட கருத்து சொன்னாலும் கூட காம்பினேஷன் லெவலில் இருக்கிறாங்க. எந்த பிரச்சனைனாலும் கூட இவங்க ஒன்றுபட்டு மத்திய அரசு எதுக்கிறதுல இன்டாக்டா இருக்கிறாங்க. வெற்றி பெற்றவங்க, பலன் அடைஞ்சவங்க. அவங்க கூட கமல்ஹாசனும் ஈரோடு கிழக்கில் உள்ள போயிருக்கிறாங்க போது அவங்க மீண்டும் அந்த மக்களவைத் தேர்தலில் ஒன்றா இருந்து சந்திக்கக்குள்ள வாய்ப்புகள் தான் பிரகாசமா இருக்கு. இவங்க எதிர்பார்த்ததே கொஞ்சம் நாட்களை அப்படி தள்ளிட்டு போறதுக்கு கமல்ஹாசன் வராரு, காங்கிரஸ் வராரு. இன்னைக்கு காங்கிரஸ் கதவு திறந்திருக்குன்னு ஜெயக்குமார் சொன்னாரு. அதற்கு மாநில காங்கிரஸ் தலைவர் கடுமையான விமர்சனம் வச்ச பிறகு காங்கிரஸையும் யதார்த்தம் தெரியும்
எடப்பாடி பழனிசாமிக்கு. அது சொல்லிட்டார். அப்போ உங்களுக்கு கம்பல்ஷனுங்கிற போது அதில் தான் அவர் போறாரு. அவங்க பன்னீர்செல்வம் தரப்பு விமர்சனம் பண்ண தான் செய்வாங்க. மீண்டும் எடப்பாடி தோத்து போவார். தோத்து போன பிறகு ரீஅலைன்மெண்ட்டுக்கு முயற்சி பண்ணுவாங்க. எடப்பாடி தலைமையில ஸ்டாலினை தோக்கடிக்கவே முடியாது, இவ்வளவு தோல்வியை சந்திச்சிட்டாரு, எந்த காலமும் இவர் ஸ்டாலினை தோக்கடிச்சிட மாட்டாரு, விட்டு கொடுக்கவும் மாட்டாருங்கிற ஒரு ஃபீச்சர் இதுக்கு தான் தொடர் தோல்வியில் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமிங்கிறத எதிர்த்தரப்பு தொடர்ந்து சொல்றாங்க.